My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. CMC வெள்ளூர்ல இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ்ல ஒருவேளை நீங்க அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வருகிற 25/3/2024 இன்னும் 2 நாட்கள் இருக்கு. இந்த 25th சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பணும்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல போட்டிருக்கிறாங்க. அந்த டேட்டை நீங்க ஞாபகம் வச்சிருப்பீங்க. இப்போ நிறைய மாணவர்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் என்னன்னா, சார் என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டை அனுப்பணும், யாரெல்லாம் அனுப்பணும், யார் அனுப்ப வேண்டியதில்லை, எங்களுக்கு இதை பற்றின சரியான புரிதல் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மக்கிட்ட கமெண்ட் செக்ஷன்லையும் சரி, வாட்ஸ்அப்லையும் சரி, ஃபோன் கால்ஸும் சரி, நிறைய பேர் நம்மக்கிட்ட இந்த டவுட்டை கேட்குறாங்க. இந்த வீடியோவில் சிஎம்சி வெள்ளூரில் யாரெல்லாம் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அனுப்பணும், யார் அனுப்ப வேண்டியதில்லை, அனுப்ப வேண்டாத மாணவர்கள் என்ன விஷயங்களை செய்யணும், அது போக இந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்னா என்னென்ன அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக பார்க்க போகிறோம். இதை பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பேசியிருந்தாலும் கூட அது இன்னும் உங்களுடைய பார்வைக்கு வந்து சேரலையோ அல்லது நீங்கள் இன்னும் சரியாக பார்க்கலையோ அப்படிங்கிறது எனக்கு புரியலை. ஆனால் இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கிறோம். பட் ஸ்டில் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் தெளிவாக புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்லிடுறேன். வித்தவுட் வேஸ்டிங் டைம், இது வரைக்கும் நீங்கள் ஒரு வேளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் மறக்காமல் வீடியோவே ஒரு லைக் போட்டு வச்சுருங்க. சிஎம்சி வெள்ளூரில் டோட்டலாக 100 சீட்ஸ் இருக்குது. இந்த 100 சீட்ஸில் 50 சீட்ஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் 50 சீட்ஸ் கவர்மெண்ட் கோட்டாக்கும் போகுது. இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்கக்கூடிய 50 சீட்டில் 38 சீட்டை உங்களுக்கு கிறிஸ்டியன் மைனாரிட்டி நெட்வொர்க்ஸை கொடுக்குறாங்க. இந்த கிறிஸ்டியன் மைனாரிட்டி நெட்வொர்க்கில் ஒரு வேளை நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்க அப்படின்னா then you should send supporting documents. இதுலேயும் 2 கேட்டகரியாக நான் மாணவர்களை பிரிக்கிறேன். இந்த 50 சீட்டில் 38 சீட் போக மிச்சம் இருக்கக்கூடிய 12 சீட்டில் 10 சீட் வந்து உங்களுக்கு சிஎம்சியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப் கோட்டாக்கு வருது 10 சீட். மிச்சம் 2 சீட்டு ஆல் இண்டியா கேட்டகரியில் ஓப்பன் ஜென்ரலாக வருது. ஸோ எல்லா கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த 38 சீட்டுக்கு மைனாரிட்டி நெட்வொர்க் சீட்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா? இந்த மைனாரிட்டி நெட்வொர்க்கில் எந்தெந்த டயசஸ் எந்தெந்த சர்ச்சஸ் எல்லாம் ஸ்பான்சர் பண்ணலாம், அதாவது எந்தெந்த சர்ச்சில் இருந்தெல்லாம் மைனாரிட்டி நெட்வொர்க்கு கீழே மாணவர்கள் சேரலாம் அப்படிங்கிறத அனெக்ஷரில் கொடுத்துருக்குறாங்க. அதில் மொத்தம் 62 நேம்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய சர்ச் ஒருவேளை நீங்கள் இண்டிபெண்டன்ட் சர்ச்சாக இருக்கலாம், ரோமன் கேத்தலிக்காக இருக்கலாம், சிஎஸ்ஐயாக இருக்கலாம், வேறு ஏதாவது டினாமினேஷனை சேர்ந்த மாணவர்களாக இருக்கலாம். இன்கேஸ் இஃப் யுவர் சர்ச் நேம் இஸ் இன் த லிஸ்ட், அவங்க கொடுத்துருக்கிற லிஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா, உங்கள் டயசஸ் அவங்க கொடுத்துருக்கிற லிஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா, தென் உங்களுடைய சர்ச்சில் இருந்தே நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா ஸ்பான்சர்ஷிப் லெட்டர் அப்படிங்கிறது அங்கே போயிடும். நீங்கள் எந்த விதமான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டும் அனுப்ப வேண்டியதில்லை. உதாரணத்துக்கு நீங்கள் கோயம்புத்தூர் சிஎஸ்ஐ டயசஸை சேர்ந்த மாணவர்கள், அல்லது கன்னியாகுமரி சிஎஸ்ஐ டயசஸை சேர்ந்த மாணவர்கள், அல்லது மதுரை ராம்நாட் சிஎஸ்ஐ டயசஸை சேர்ந்த மாணவர்கள், இதெல்லாம் உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு டயசஸ் அவங்க கொடுத்துருக்க லிஸ்ட்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தென் நீங்கள் எந்த விதமான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டும் அனுப்ப வேண்டியதில்லை. ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ், இந்த லிஸ்ட்டில் இருக்கிற மாணவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய சர்ச்சை காண்டாக்ட் பண்ணுங்கள். சர்ச்சில் இருந்து உங்களுக்கு என்ன ப்ராசஸ், என்ன ப்ரொசீஜர் உங்களுக்கு சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிவிடுங்க. நிறைய சர்ச்சஸில் ஆல்ரெடி ஒரு டேட்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஸோ பிளேஸுக்கு நீங்கள் வந்து சேர்ந்துருங்க, வி ஹாவ் டு அசம்பிள் தேர், அண்ட் அங்கே வந்து உங்களுடைய ப்ராசஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு தே வில் கிவ் த ஸ்பான்சர்ஷிப் லெட்டர் டைரக்ட்லி டு சிஎம்சி வெள்ளூர். அந்த ப்ராசஸ் உங்களுடைய சர்ச்சை பொறுத்து இது வேறுபடும். ஸோ காண்டாக்ட் யுவர் சர்ச், உங்கள் சர்ச் பாஸ்டர்ஸ் கிட்ட கேளுங்க. இதை குறித்த சர்க்குலர் ஆல்ரெடி நிறைய சர்ச்சஸில் கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி சில சர்ச்சஸில் கேதர் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. பீப்புளை வெரிஃபை பண்ணி ஸ்பான்சர்ஷிப் லெட்டரும் கூட இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. இது சில டயசஸில் நடந்திருக்கு. உங்கள் டயசஸில் என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத நீங்கள் விசாரித்து உங்கள் சர்ச் பாஸ்டர்ஸ் கிட்ட கேட்டு சர்ச்சுக்கு என்ன சொல்லுதோ, உங்கள் சர்ச் உங்களுக்கு என்ன சொல்லுதோ அதை அப்படியே செய்யுங்க. அதில் எதையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. செகண்ட் கேட்டகரி, சார் என்னுடைய சர்ச் அல்லது என்னுடைய டினாமினேஷன் அவங்க கொடுத்துருக்குற லிஸ்ட்டில் இல்லை, நான் கோட் நம்பர் 62 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கிறேன். உதாரணத்துக்கு நீங்கள் ரோமன் கேத்தலிக்காகவோ, பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸ் ஆகவோ, இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் ஆகவோ, ஏஜி சர்ச்சஸ் சார்ந்தவர்களாகவோ, அல்லது வேற ஏதாவது ஒரு ஃபெலோஷிப், வேற ஏதாவது ஒரு டினாமினேஷனை சேர்ந்த மாணவர்களா, கிறிஸ்தவர்களா நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா தென் நீங்கள் 62வது கோடை தான் செலக்ட் பண்ண முடியும். 62வது கோடு என்னது? அண்டர் கிராஜுவேட் காலேஜ் ரெக்கமெண்டேஷன். சிஎம்சி வெள்ளூர் அப்படிங்கிறதே உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறோன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்பான்சர்ஷிப்பை நீங்கள் கொடுத்துருப்பீங்க. இன்கேஸ் நீங்கள் கோட் 62 செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா யூ ஷுட் டெஃபினெட்லி சென்ட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட். நீங்கள் கட்டாயம் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அனுப்பணும். என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். இப்போ 2 கேட்டகரி. ஒன்று, அவங்க கொடுத்துருக்க லிஸ்ட்டில் இருக்கிறவங்க எதையும் அனுப்ப வேணாம், சார்ஜ் சொல்கிறத செஞ்சால் போதும். 2வது, அவங்க கொடுத்துருக்கிற லிஸ்ட்டில் இல்லாதவங்க 62வது கோடை தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கணும். 62வது கோடை செலக்ட் பண்ண மாணவர்கள் எல்லாம் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அனுப்பணும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அடுத்ததான் என்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டுங்கிறத சொல்லிடுறேன். சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் 3 விஷயங்கள் அனுப்பணும். ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இஸ் அனெக்ஷர் 4. அனெக்ஷர் 4ல் 3 பேஜ் இருக்குது.
அந்த 3 பேஜையும் பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி உங்கள் சர்ச் பாஸ்டர்ஸ் கிட்ட சைன் வாங்கி வைக்கணும். இது ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட். செகண்ட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் பேப்டிசம் சர்டிஃபிகேட் ஆஃப் த ஸ்டூடெண்ட். கேண்டிடேட்னுடைய பேப்டிசம் சர்டிஃபிகேட் இல்லைனா கன்ஃபர்மேஷன் சர்டிஃபிகேட். ஒரு சில சர்ச்சஸில் கன்ஃபர்மேஷனும் கொடுக்குறாங்க. கன்ஃபர்மேஷன் உங்கள் சர்ச்சில் கொடுக்குற பழக்கம் இருந்துச்சுன்னா கன்ஃபர்மேஷன் லெட்டரையும் ஆட் பண்ணுங்க. இல்லைனா பேப்டிசம் சர்டிஃபிகேட்டை மட்டுமாவது ஆட் பண்ணுங்க. இது மேண்டேட்ரி. ஒருவேளை சார் எங்கள் சர்ச்சில் இன்னும் எனக்கு பேப்டிசம் கொடுக்கல, ஆனால் நான் சர்ச் மெம்பர் தான், நான் ஒரு 10 வருஷமாக தொடர்ந்து அதே சர்ச்சில் தான் போயிட்டு இருக்கேன், நான் பிறந்ததுலேருந்தே அந்த சர்ச் தான் போயிட்டு இருக்கேன். உங்களுடைய கேட்டகரியை பொறுத்து அது வேறுபடலாம். சரிங்களா? இன்கேஸ் இஃப் யூ ஆர் கிறிஸ்டியன் அண்ட் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல கிறிஸ்டியன் மென்ஷன் ஆயிருக்கு, இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னா, இஃப் யூ ஆர் அ ட்ரூ சர்ச் மெம்பர் தென் உங்கள் சர்ச் பாஸ்டர்ஸ் கிட்ட இருந்து இவருக்கு ஏஜ் கிரைட்டீரியா ஃபில்ஃபில் ஆகாதனால சில சர்ச்சஸில் 18 இயர்ஸ்க்கு மேலே தான் பேப்டிசம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஏதாவது ரீசனால நீங்கள் பேப்டிசம் எடுக்காமல் இருந்தீங்கன்னா அந்த வேலிட் ரீசனை மென்ஷன் பண்ணி ஒரு லெட்டர் வாங்கி வச்சுக்கோங்க. தட் மைட் ஆக்ட் அஸ் அ பேப்டிசம் சர்டிஃபிகேட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக அதை வந்து ஒரு ப்ரூஃபாக நம்ம அட்டாச் பண்ணலாம். பட் அவங்க கேட்டிருக்கிறது பேப்டிசம் சர்டிஃபிகேட். இது தவிர 3வது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது உங்களுடைய சர்ச் மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட். இந்த சர்ச் மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட் எங்கே இருக்கும்? அனெக்சர் 4லயே இருக்குது. அதை நீங்கள் அட்டாச் பண்ணிங்கனாலே போதும். சரிங்களா? 3 டாக்குமெண்ட், அனெக்சர் 4, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட் அண்ட் உங்களுடைய பேப்டிசம் சர்டிஃபிகேட் ஆர் கன்ஃபர்மேஷன் சர்டிஃபிகேட். இந்த 3 டாக்குமெண்ட்டையும் 25ஆம் தேதிக்குள்ள நமக்கு சிஎம்சி வெள்ளூருக்கு போய் சேர்ற மாதிரி ரிஜிஸ்டர்டு போஸ்ட்ல அனுப்புங்க. எல்லாத்தோட ஜெராக்ஸ் காப்பீஸும் நீங்கள் ஃபோட்டோ காப்பீஸும் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இந்த காப்பீஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ண போறீங்க? சிஎம்சி வெள்ளூருக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்ப போறீங்க. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இவங்க கட்டாயம் அனுப்பணும். கோடு நம்பர் 62 போட்டவங்க, அவங்க கொடுத்துருக்கிற டயசஸில் அவங்க கொடுத்துருக்கிற லிஸ்ட்டில் டயசஸ் நேம் இல்லாதவங்க, உங்கள் சர்ச் நேம் இல்லாதவங்க, நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக சார் அவங்களுடைய சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டை சிஎம்சி வெள்ளூருக்கு அனுப்பணும். ஆல்ரெடி நான் சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட் தான், அல்லது என்னுடைய சர்ச் வந்து இட் இஸ் தேர் இன் த லிஸ்ட், அவங்க கொடுத்துருக்க லிஸ்ட்டில் இருக்குது, நான் அதுக்கு தகுந்த மாதிரி கோடை செலக்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் எந்த விதமான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டையும் அனுப்ப வேண்டியதில்லை. உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டை உடனே ரெடி பண்ணுங்க, சீக்கிரமாக அனுப்புங்க. 25ஆம் தேதிக்குள்ளே அங்கே போய் சேர்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா அனுப்பிச்சி விட்டுருங்க. ஸோ 1 or 2 days லேட் ஆனால் கூட பெரிய இஷ்யூ இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் 25ஆம் தேதிக்குள்ளே அனுப்பிச்சிடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நமக்கு டைம் அப்படிங்கிறது ரொம்ப இருக்குது. இந்த விஷயத்தை இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலையும் நம்ம தெளிவாக பேசியிருக்கிறோம். பட் அதை நீங்கள் பார்த்த மாணவர்களுக்கு ஒரு புரிதல் அப்படிங்கிறது இருந்துச்சு. அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க இன்னும் சில டவுட்ஸ் அவங்களுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறோம். ஸோ சீக்கிரமாக இந்த விஷயத்தை செஞ்சுருங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இது தவிர உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் யாராவது சிஎம்சி வெள்ளூரில் அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தயவு செய்து அனுப்பி வைங்க. இன்னும் நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது போய் சேரும். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.